ஒரு சாதனையாளர், ஒரு சமூக சீர்திருத்தவாதி, சோசியல் ரெஃபார்மர். ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்பது இந்தியாவிலே அதாவது மொத்தத்தில் ஒரு 5 பேர் 6 பேர் தான் இருந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட யாரும் இருக்கிறது கிடையாது. 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுத் தந்தவர். நமக்கெல்லாம் அரசியல் கற்றுக் கொடுத்தது, சமூக நீதி என்றால் நமக்கெல்லாம் பாடம் கொடுத்தது, கற்றுக் கொடுத்தது ஐயா அவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு ஐயா அவர்களால் இந்த இயக்கத்தை, நம் கட்சியை நிர்வகிக்க அதில் ஒரு சூழல் இருக்கிறது. இது சில செய்திகள் என்னால் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழல். அந்த காரணத்துக்காகத்தான் நான் ஒன்னும் ரொம்ப பிடிவாதக்காரன் கிடையாது. நான் சொல்றது நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம். இதுவே ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா நான் யோசிக்கவே போறது கிடையாது. எனக்கு இந்த பதவி, பொறுப்பு, அது இதெல்லாம் நிச்சயமா என் மனசுல எதுவுமே கிடையாது. எனக்கு இந்த பதவி வேணும்னா நான் 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வாங்கிட்டு இருப்பேன், கேட்டு வாங்கிட்டு இருப்பேன். நான் எனக்கு அவசியமே இல்லை. அதுக்காக நான் வரல, பதவி பொறுப்புக்காக நான் வரல. என்னுடைய நோக்கமே இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். சமுதாயத்துக்காக கட்சி தொடங்கினார், சமூக நீதிக்கு தான் கட்சி தொடங்கினார். அதுதான் அந்த அடித்தளம் தான். இன்னைக்கு ஐயாவை சுத்தி இருக்கின்ற ஒரு சில சுயநலவாதிகள் என்னன்னு சொல்றதுன்னு தெரியும். இல்ல குள்ளநிலை கூட்டமா, தீய சக்திகளா, பூஜாரியா, இவங்க ஒன்னும் திருப்பி மாத்தி சொல்லாததெல்லாம் சொல்லி, செய்யாத ஒண்ணும் பொய்ய சொல்லி ஒரு சில பேர், நிறைய பேர் மனசுலதான் எவ்வளவு வலி இருக்கும்னு எனக்கு தெரியுது. நீங்க இங்க வந்திருக்கீங்க, இந்த ஒவ்வொரு மனசுலயும் இந்த கண்ணு வேணுமா, இந்த கண்ணு வேணுமா என்ன சொல்லுவீங்க? இந்த கண்ணு வேணுமா சொல்லுவீங்க? இல்ல இந்த கண்ணு தான் முக்கியம் யாராவது சொல்லுவீங்களா? உங்க வலி என்னால புரிய முடியுது. ஆனா எல்லாத்துக்கும் வேற எனக்கு வலி, எவ்வளோ வலி நான் தாங்கிட்டு இருக்கிறேன். நான் தூங்கியே எவ்வளவு நாள் ஆகும். எவ்வளவு மனசுல நான் தாங்கிட்டு இருக்கிற பாரங்களை தாங்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் அமைதியா இருக்க, உங்க முன்னாடி நான் சிரிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா ஒரு தலை பக்கமா செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்குது. தினம் ஏதாவது ஒரு செய்தி நம்மளை பத்தி, என்ன பத்தி, இப்படி பண்ணிட்டான், இதை செஞ்சுட்டான், அப்படி செஞ்சுட்டான். ஆனா அதை மறுத்தோ அதை பத்தி பேசி அப்படி பண்ணனா அது அப்படி நானும் அதை பத்தி தான் பேசினேன். அப்புறம் ஐயா பேருக்கு நம்ம இயக்கம் சமுதாயத்துக்காக எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு தான் இருக்கேன். அதனால 2 பேரும் சேர்ந்து போட்டதானே சண்டை. நேற்று கூட நீதிமன்றத்திலிருந்து வெளியில் வரப்போ தீர்ப்பு வந்தது. எனக்கு சுத்தமா மகிழ்ச்சி கிடையாது, சந்தோஷம் கிடையாது, வருத்தம். என் மனசுல அவ்வளவு வலியோட தான் அந்த தீர்ப்பை நான் எதிர்கொண்டேன். பாலு எனக்கு போன் பண்ணி சொன்னப்போ நமக்கு நடத்தலாம்னா அப்படியா, அவ்வளவு. யாருக்கு எதிர்த்து தீர்ப்பு? யார் எதுக்கு அந்த தீர்ப்பு? நமக்குள்ளே ஒரு தீர்ப்பா? நமக்குள்ளே எதிர்த்து ஒரு தீர்ப்பா? அது ஒரு தீர்ப்பா? அதனால இது நமக்கு ஏதோ
வெற்றி அப்படிலாம் நிச்சயமா என்ன பொறுத்த இருக்கிறது வெற்றி கிடையாது. இது நம்ம குடும்பம், நம்ம எல்லாம் குடும்பம், இவ்வளவு பெரிய குடும்பம், நம்ம கட்சி, நம்ம குடும்பம். அதான் என் மனசுல ஆழமா என்னைக்கு நான் கடைசி வரைக்கும் அதான் என் மனசுல இருக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.